வணக்கம் நண்பர்களே. ஊழல் செய்து மக்கள் வரிப்பணத்தை எடுத்து சூறையாடி அல்லது தங்களுக்கு சொந்தமான சொத்துக்களாக மாற்றி தங்களுடைய சகாக்களுக்கு அதை பகிர்ந்து கொடுத்து தான் வகித்திருக்கும் கட்சியினுடைய தலைமைக்கு விசுவாசமான லஞ்சம் கொடுத்து மொத்தத்தில் இந்த தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சியில் மிகப்பெரிய சீரழிவை ஏற்படுத்திய அமைச்சர்கள் எந்த கட்சியில் வேணாலும் இருக்கலாம். 2 கட்சி தான் ஆண்டுட்டு இருக்கு. எந்த கட்சியில் வேணாலும் இருக்கலாம். ஊழல் அமைச்சர்களின் மூச்சு காற்றில் கூட விஷம் இருக்கும் ஒரு மாநிலம் தமிழ்நாடு. இந்த விஷம் கலந்த காற்றை தான் நாம் சுவாசித்து கொண்டிருக்கிறோம். இது நான் ஏதோ போகிற போக்கில் ஓமானத்துக்காக சொல்லலை. இந்த விஷ மூச்சுக்களை வெளியிடும் இந்த மூச்சுக்காற்றில் விஷத்தை வெளியிடும் இந்த அமைச்சர்கள் உழவும் இடத்தில் தான் நாம் இருக்கிறோம். அது எப்படி மூச்சு காற்றில் விஷம் இருக்கும் அப்படின்னா, பேசுகிறது பூராவுமே பொய், எந்த தரவுகளும் இல்லாமல் பேசுவார்கள். நான் இன்னொன்றையும் கூறிவிடுகிறேன். உடனே ஒரு பாஜகவா, சங்கியா, பிஜேபிக்கு ஆதரவாக பேசுகிறாரா, அவருக்கு ஆதரவாக பேசுகிறாரா, இவருக்கு ஆதரவாக பேசுகிறாராலாம் நீங்கள் கேட்க வேண்டாம். நான் கேட்கும் ஒரு விஷயத்தை கூர்ந்து கவனியுங்கள். இன்றைக்கு உங்கள் முன்னால் வந்து பேசி கொண்டிருக்கும் இதுவரைக்கும் ஆட்சியில் இருக்கிறவங்க 2 பேருமே பேசுகிற விஷயங்களை கூர்ந்து கவனிங்க. அரசியல் ஆய்வு செய்யுங்கள். உங்களுக்கு ஒரு உண்மை புலப்படும். இவர்கள் தாங்கள் கொள்ளையடித்த பணத்தை தாங்கள் கொள்ளையிட்டு தங்களுக்கு தங்களுடைய கட்சியின் தலைமைக்கு கொஞ்சம், நாங்கள் கொஞ்சம் வச்சுக்கிறது எதுக்கு? தொடர்ந்து ஆட்சியை பிடிப்பதற்காக. இத்தனையும் தாண்டி உங்கள் மக்கள் நலத்திட்டங்களுக்கு செலவழிப்பது இல்லையா? அடிப்படை கட்டமைப்பு வசதிகளுக்கு செலவழிப்பது இல்லையா? ஒரு அமைச்சகத்தின் திட்டங்களுக்கு இவர்கள் செலவழிப்பது இல்லையா அப்படிங்கிற உங்கள் கேள்வி நியாயமானது. அது 100 ரூபாயில் 20 அல்லது 30 ரூபாய் மட்டும்தான் இருக்கும் என்பது என் கணிப்பு. தப்பு என்றால், தவறு என்றால் என்னுடைய முந்தைய வீடியோக்களில் பாருங்கள். நான் கேட்ட கேள்விக்கு யாருமே இதுவரை பதில் சொல்ல. நீ யாருப்பா கேள்வி வைக்கிற? நீ போகிற போக்கில் யூடியூப்பில் உட்காந்து கேள்வி வைப்பா, அதுக்கெல்லாம் பதில் சொல்ல முடியுமாண்ணா? ஒரு வாக்காளனாக, பல வாக்காளர்களுடைய குரலாக எல்லோரும் வந்து யூடியூப்பில் பேச முடியுமா? எல்லோரும் வந்து பத்திரிகையாளராக இருந்து பொதுவெளியில் வந்து நிற்க முடியுமா? அவங்கவுங்க வேலையை பார்ப்பாங்க. அவர்களுடைய உணர்வுகளை நான் பிரதிபலிக்கிறேன். இல்லை என்றால் நீங்கள் ஆதாரத்துடன் வருங்கள். அசிங்கமாக இல்லை. அசிங்கமான வார்த்தைகளால் நான் விமர்சனங்கள் போடுவதை தவிர்த்து கருத்துக்களால் நீங்கள் சொல்லுங்கள். உங்கள் மூச்சுகளில் விஷம் கலந்திருக்கிறதா இல்லையா? நீங்கள் கூட்டும் பொதுக்கூட்டங்களில் எல்லாம் விஷக்காற்றை பரப்புகிறீர்கள். மன்னிக்கணும், காற்று மாசுபாட்டை நீங்கள் பரப்புகிறீர்கள். தயவு செய்து திருந்துங்கள். தொடர்ந்து பேசுவோம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.